தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/12/2014 ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் மதியம் 1:57 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டிகளை பார்த்தால் ஸ்ரீ மகாதேவ அஷ்டமி என்று போட்டிருக்கும். நம்மவர்கள் சொல்வார்கள், இன்றைக்கு அஷ்டமி நவமி, எதுவும் செய்யலாமா என்று கேட்பார்கள். பொதுவாகவே சில நாட்களில் சில செயல்களை செய்யலாம் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் என்பார்கள். பொதுவாக திதிகளிலே விரதம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். அஷ்டமி திதி, அதே போல் அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, இந்த 3 திதிகளும் முக்கியத்துவம் வாய்ந்த திதிகள். அன்றைக்குத்தான் அறிவிலே நமக்கு மந்தநிலை ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தூக்கம் அதிகமாக வருமாம். காரணம், உணவு அதிகமாக நாம் உண்டால். எனவே விரதமாக இருந்து உணவு உண்ணுவதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் அறிவில் இருக்கிற மந்தநிலை மாறும். நமது மனோநிலையிலே மிகுந்த மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மா விழிப்புணர்ச்சி அடையும் என்று சொல்கின்றார்கள். பொதுவாகவே சந்திரனுடைய வழிபாட்டை வைத்துத்தான், சந்திரன் வருகின்ற நேரத்தை பொறுத்துத்தான், அதன் மூலமாகத்தான் சில சடங்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. சூரியனையும் 9 கோள்களையும் வைத்து மற்ற நல்ல நாட்களை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக குழந்தைகளை தொட்டிலே இடுவது, குழந்தைக்கு சோறூட்டுவது, பெண் குழந்தைகளினுடைய பூப்புனித நீராட்டு விழாக்கள், கல்யாண விழாக்கள், முதலிரவு என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம், வளைகாப்புக்கள், இவைகளெல்லாம் நாம் நாள் பார்த்து வைக்கின்றோம். அப்படி நாள் பார்த்து வைத்தால்தான் அவர்களுக்கு நல்லது நடக்கும். காதணி விழாவிலிருந்து எல்லா நாட்களையுமே நாம் பார்த்து வைப்பது வழக்கம். குழந்தைக்கு முதலிலே எப்பொழுது தொட்டிலிடுவது என்பதை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் காது குத்துவது, முதலிலே சோறூட்டுவது மிக மிக முக்கியம். வாழ்க்கை முழுவதும் அதற்கு அன்னம் கிடைக்க வேண்டும். எனவே தான் அன்னம் என்று சோறூட்டுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு நாளை குறிப்பிடுகின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இறந்த பின்னால் செய்கின்ற சடங்குகளுக்கு கூட சில நாள் பார்ப்பார்கள். சில சடங்குகள் சனிக்கிழமை செய்ய வேண்டும், சில சடங்குகள் சனிக்கிழமை செய்யக்கூடாது என்பார்கள். இப்படியெல்லாம் சம்பிரதாயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே இன்றைக்கு வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் என்ற பழமொழியை நீங்கள் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அஷ்டமி என்று சொன்னால் பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக இந்த திதிகள் கனத்த நாள் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அமாவாசை, பௌர்ணமி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடலுக்கு பக்கத்திலே போய் நிற்க வேண்டும். ஆகர்ஷண சக்தி மிக அதிகமாக இருக்கும், அலைகள் மேல் நோக்கி எழும். எனவே தான் கொஞ்சம் மதிமயக்கமாக உள்ளவர்கள், மன அழுத்தம் மிக்கவர்களெல்லாம் அன்று கோபப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். எனவே தான் இன்றைக்கு அஷ்டமி என்பதால் உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்க வைரவரை வழிபாடு செய்யுங்கள். வைரவரை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். மார்த்தாண்ட பைரவர் என்றும் இருக்கிறது, யோக பைரவர் என்று இருக்கிறது. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 வைரவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயத்திற்கு இன்று சென்று வைரவரை வழிபட்டால் வளர்ச்சி கூடும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். நாளை நடக்கவிருக்கும் ஒரு செயலை பற்றி இன்றைக்கு சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகளுடன் இருந்த பகை அகலும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, செய்தொழிலே லாபம் கூடுகின்ற நாள். சேமிப்பு உயர்ந்து கொண்டே போகும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு கூடியிருக்கின்றார். தனாதிபதியோடு ராசிநாதன் இணைந்திருக்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். காரணம், அஷ்டமத்திலே செவ்வாய் 8லே இருக்கின்ற பொழுது எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையிலே பாதிப்புகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலே தொல்லைகள் உருவாகும். மருத்துவ செலவுகள் உண்டு. எனவே ஏதேனும் நோய்க்கான அறிகுறி தெரிந்தால் உடனடியாக அதை நிவர்த்தி செய்து கொள்ள மருத்துவ ஆலோசனைகளை நாடுங்கள். இன்றைக்கு ஓரளவு உங்களுக்கு காலையிலே நற்பலன் கிடைத்தாலும் கூட மாலையில் விரயம் ஏற்படும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திரன் தனஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள். தடைகள் அகலும். வியாபார விருத்தி ஏற்படும். குரு அதிச்சாரத்திலே வந்திருக்கின்றார்.
எனவே 2லே இருக்கின்ற குரு 6ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே உங்களுக்கு உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்க வேண்டுமானால், உத்தியோக மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அதற்கான முயற்சிகளை இன்று எடுக்கலாம். நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்றே வைத்துக் கொள்ளலாம். சிம்மராசி நேயர்களே, அதிச்சார குருவின் ஆதிக்கம் இருக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சந்திரனும் அவரோடு இணைந்திருக்கிறார். குருச்சந்திர யோகத்தோடு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். செயல்பாடுகளிலே காலை நேரத்திலே தாமதம் இருந்தாலும் கூட மாலை நேரம் வேகமாக நடைபெறும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். செய்தொழிலே புதிய திருப்பங்கள் ஏற்படும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்னால் ஒரு கணம் யோசியுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதனின் பலத்தால் பொருள் வளம் கூடுகின்ற நாள். பொன்னான வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. 4ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன். புத சுக்கிர யோகம் என்பது புதையல் யோகம் என்று சொல்வார்கள். எனவே பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது. பொதுவாக இப்பொழுதெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பூமி விற்பனையின் மூலமாக உங்களுக்கு ஒரு தொகை வரலாம், அல்லது விற்ற பூமிகளில் வரவேண்டிய பாக்கி தொகை உங்களுக்கு வரலாம். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். துலாம் ராசி நேயர்களே, உச்சசனியின் ஆதிக்கத்தால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். இன்றைக்கு உமாமகேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும். தனஸ்தானத்திலே சூரியன். எனவே அரசியல் அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். சனியினுடைய பார்வை 3ஆம் இடத்திலே பதிகின்றது. எனவே சகோதர வர்க்கத்தினரோடு போராடும் அமைப்பு ஏற்படலாம். உடன்பிறப்புகளை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூமி வாங்கும் எண்ணம் நிறைவேறுகின்ற நாள். பொன்பொருள் சேர்க்கைக்கும் அஸ்திவார முடிவீர்கள். இன்றைக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும். அரசியலில் அனுபவமிக்க ஒருவரின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகளில் நீங்கள் தீவிரம் காட்டினாலும் காட்டாவிட்டாலும் செயல் இயல்பாகவே உங்களுக்கு முடிந்துவிடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, புத சுக்கிர யோகத்தோடு தொடங்குகின்ற நாள் இந்த நாள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பலன் காண வேண்டிய நாள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். காரணம், விரையாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். பணம் வந்தாலும் அந்த மறுநிமிடமே செலவாகி விடலாம். வீடு இடம் வாங்கியிருந்தால் அதை விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். 8லே சந்திரன் உலா வரும் இன்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, செவ்வாய் பலமும் மேலோங்கி இருக்கிறது. எனவே உடன்பிறப்புகளால் ஒரு விரோதம் உருவாகலாம். உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்ற கவலை மேலோங்கும். மாலை நேரத்தில் வருகிற பயணத்தை மாற்றி வைத்துக் கொள்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். 8லே ராகு இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாடு தேவை. அஷ்டமத்திலே சனி சஞ்சரிக்கின்றார். அந்த சனி இன்னும் 2 தினங்களிலே அடுத்த வீட்டிற்கு செல்லவிருக்கின்றார். சனி விலகும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும் என்றாலும் கூட விலகுவதற்கு முன்னதாக இன்றைக்கு நீங்கள் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று சனி பகவான் விலகுவதற்கு முன்னாலேயே அவரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்கின்றது. இன்றைக்கு தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கட்டுப்பட்டதாகவே அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.